யானுனை பலகாலம் பற்றியே மா திருப்புகழ் பாடி முக்தனா மாறனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே அப்படின்னு என்னன்னா பக்தியால்னு சொல்றார். பக்தினா என்ன? நம்ம சுவாமிகிட்ட போய் இறைவனே முருகா நீ எனக்கு வேணும், முருகனுடைய அருள் வேணும்னு அந்த வேண்ட பாருங்க, அதுதான் முருகன், அதுதான் உண்மையான பக்தி. அந்த பக்தினால அருணகிரிநாதரே திருப்புகழ் பாடுறேன்னு சொல்றார். அப்ப என்னன்னா அருணகிரிநாதர் தானே திருப்புகழ் எழுதினார், ஆனா அருணகிரிநாதரே சொல்றார் நான் திருப்புகழ் பாடுறேங்கிறார். அப்ப என்ன உண்மை அப்படின்னா அருணகிரிநாதர் திருப்புகழை எழுதவில்லை, முருகப்பெருமான் அவருக்குள்ள இருந்து முருகப்பெருமான் சொல்ல சொல்ல அருணகிரிநாதர் திருப்புகழை வெளிக்கொண்டு வந்தார். அதனாலதான் அருணகிரிநாதரே பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மா திருப்புகழ் பாடி முக்தனா மாறனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயேங்கிறார். முக்தினா என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிறதல்ல. இந்த இருக்கக்கூடிய வாழ்க்கையில எல்லா நிறைவுகளையும், அதாவது அறம் பொருள் இன்பம் வீடுன்னு அத்தனையும் கண்டு சுவாமியிட உயிரோடு இருக்கும்போதே சுவாமி உணரக்கூடிய அந்த உயர்ந்த நிலையத்தான் அருணகிரிநாதர் முக்தின்னு சொல்றார். அப்பேற்பட்ட முக்தியே முருகப்பெருமான் திருப்புகழ் பாடினார் கொடுப்பாராம். சரி, 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.